Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிலிண்டர் பற்றாக்குறையை சீர் செய்ய புதிய குழு. உணவகங்களில் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய புதிய குழு அமைத்தது மத்திய அரசு. கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய குழு அமைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் எண்ணெய் எரிவாயு உற்பத்தி விநியோக சங்கிலி தடைப்பட்டிருக்கிற சூழல்ல வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் உணவகங்களில் உற்பத்தி தடைப்பட்டிருக்கிற சூழல்ல உணவகங்களில் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய குழு அமைத்திருக்கிறது மத்திய அரசு. இந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்காக எண்ணெய் விநியோக நிறுவனங்கள் 3 நிறுவனங்களை சார்ந்த அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கிறது. பற்றாக்குறையை சரி செய்ய புதிய குழு அமைத்திருக்கிறது மத்திய அரசு. கூடுதல் விவரங்களோடு கவியரசன் இணைந்திருக்கிறார். கவியரசன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் மகேஷ். இந்த ஈரான் போர் தொடங்குறதுல கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு உலக பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறதும் தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க. இந்த நிலைமையில 10 நாட்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட போர் தொடங்கி 10 நாட்களை தாண்டியாச்சு. அதன் காரணமாக கச்சா எண்ணெய் எரிவாயு சிலிண்டர் அந்த இது பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற அச்சம் இருக்கிறது. இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த விஷயம் பொதுமக்களை பாதிக்காம இருக்கிற அளவுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சற்று முன்பாக கூட பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் தற்போது 3 அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறாங்க. உணவகங்கள்ல ஏற்படுத்தக்கூடிய சிலிண்டர் பற்றாக்குறைய இந்த குழு நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பெங்களூர் போன்ற இடங்கள்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் எங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நாங்க ரன் பண்ண முடியாத நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல தமிழ்நாட்டிலையும் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சர் சந்திச்சு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில ஒரு அதிகாரிகள் குழுவை மத்திய அரசாங்கம் அமைத்திருக்கிறாங்க. அதன் காரணமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல், அதே போல வணிகர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த குழு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போர் முடிந்த பிறகு உலகத்தின் பிற நாடுகளை விட இந்தியா முதன்மை நாடாக மீளும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மகேஷ், நன்றி கவியரசன்.